நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு ஆங்கில மொழி பாடத்திற்கான துணைத் தேர்வு நடைபெற்றது. 351 பேர் எழுதிய இந்த தேர்வில் மாணவர் ஒருவருக்கு பதிலாக வேறொரு மாணவர் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டு தேர்வு எழுதியது கண்டுபிடிக்கப்பட்டது. சிறுவனை பிடித்த பறக்கும் படையினர் கரூர் நகர காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் மளிகை கடையின் பூட்டை உடைத்து 75,000 ரூபாய் பணம் மற்றும் மளிகைப் பொருட்கள் திருடு போயுள்ளது. சுந்தராம்பாளையம் கிராமத்தில் வினிதா என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். நேற்றிரவு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்றவர் காலையில் கடைக்கு வந்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு பணம் பொருட்கள் திருட்டு போயிருப்பதாக புகார் அளித்துள்ளார். தேனி அருகே நிகழ்ந்த வாகன விபத்தில் ஓட்டுநர் மற்றும் மாணவர்கள் படுகாயமடைந்தனர். வருசநாடு மற்றும் தர்மராஜபுரம் பகுதிகளிலிருந்து தனியார் பள்ளிக்கு மாணவர்களை ஏற்றிக்கொண்டு மினி வேன் ஒன்று மயிலாடும்பாறை நோக்கி சென்றது. அப்போது மினி வேனின் டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட பள்ளி மாணவர்கள் 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருடிய ஆட்டை இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்றவர் கைது செய்யப்பட்டார். வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் ராஜா என்பவர் இருசக்கர வாகனத்தில் ஆடு கொண்டு சென்றார். விசாரணையில் அந்த ஆடு ஷாகிராபாத் பகுதியைச் சேர்ந்த ஏஜாஸ்கான் என்பவருடையது என தெரியவந்தது. இதையடுத்து ஆடு திருடியவரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கீழடியில் நடைபெறும் 10ஆம் கட்ட அகழாய்வில் செம்பு உலோகத்திலான பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடியில் கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் 10ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஏற்கனவே கண்ணாடி, பாசிமணிகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது உடைந்த நிலையில் செம்பு உலோகத்திலான பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் குடவுனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பேரியம் நைட்ரேட் பறிமுதல் செய்யப்பட்டு குடவுனுக்கு சீல் வைக்கப்பட்டது. தாயில்பட்டியில் உள்ள மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான குடவுனில் தடை செய்யப்பட்ட பேரியம் நைட்ரேட் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து நடந்த சோதனையில் 450 மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 22,000 கிலோ பேரியம் நைட்ரேட்டை பறிமுதல் செய்த அதிகாரிகள் குடவுனுக்கு சீல் வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஆரணி சாலையில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அருகே நகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 1 மாத காலமாக குடிநீர் வீணாகி வருகிறது. நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிநீர் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் குடிநீர் வீணாக சாலையில் செல்வதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரத்தில் சாலையோர பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது தரமற்ற முறையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பானிபூரி மற்றும் பானிபூரி ரசம் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் அழித்தனர். மேலும் இதுபோன்ற செயலில் தொடர்ந்து ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், சேலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்த நிலையில் தாம்பரம் இரும்புலியூர் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். 1 மணி நேர மழைக்கே சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கிய நிலையில் வடகிழக்கு பருவமழையின் போது என்ன நடக்கும் என அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இனியாவது விடியா அரசு குரட்டையை கைவிட்டு மழையால் தண்ணீர் தேங்காத வகையில் சுரங்கப்பாதையில் போதிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்தில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அலுவலகம் இருப்பதால் நடந்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பத்திரப்பதிவு கட்டணத்தை மட்டும் அதிகப்படுத்தும் விடியா திமுக அரசு சார் பதிவாளர் அலுவலகங்களில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க மறுப்பது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பும். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கத்திரிப்புலம் காமாட்சி அம்மன் கோவில் திருவிழாவின் போது 2 பெண்களிடம் 7 சவரன் நகை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கத்திரிப்புலம் கிராமத்தைச் சேர்ந்த விஜயா என்பவரிடம் 3 பவுன் நகையும், திருக்குவளை தாலுகா பனங்குடி பகுதியைச் சேர்ந்த காந்திமதி என்பவரிடம் இருந்து 4 பவுன் நகையும் என 7 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இது தவிர மேலும் சிலரின் விலை உயர்ந்த செல்போன்களும் திருடு போன நிலையில் கரியாப்பட்டினம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். எனினும் விடியா அரசின் போலீசார் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குட்கா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். தாராபுரம் சாலையில் நின்று கொண்டிருந்த இருவரிடம் 50 கிலோ குட்கா பிடிப்பட்டது. குட்கா கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. விடிய ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பட்டா வேண்டி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்தியூர் வட்டத்திற்குட்பட்ட குருவரெட்டியூர் மேற்கு தெருவில் 63 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். பட்டா வேண்டி அவர்கள் வருவாய்த்துறைக்கு பலமுறை விண்ணப்பித்தும் நேரில் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.